கர்த்தருடைய வேதத்துல நம்ம பார்க்க போனா சிமேயு அப்படின்ற ஒரு மனுஷன் தாவீதுக்கு விரோதமா தூஷணமான வார்த்தையை பேசிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன் இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்சலோம் தாவீதோடைய ஆட்சிக்கு விரோதமாக, தாவீதோடைய அரசாட்சிக்கு விரோதமாக அவன் தன்னைத்தானே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்திக் கொண்டான். அப்ப அவன் கூட ஒரு கூட்டம் சேருது. அதுல சிமேயும் ஒருத்தன். தாவீது கிட்ட இருந்து அரசாட்சி போயிடுச்சு, இப்போ அப்சலோம் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் ராஜாவை பார்த்து, முன்னாடி இருந்த தாவீதை பார்த்து என்ன பண்றான்னா, கேவலமான வார்த்தைகளை சொல்லி அவனை தூஷித்து அவனை திட்டுறான். இப்போ நம்ம அதே போல சூழ்நிலை தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. நம்மளுடைய பாலிடிக்ஸ்ல பார்த்தாலும் சரி, ஒரே கட்சியில இருப்பாங்க, திடீர்னு அப்புறம் பார்த்தாச்சுன்னா அந்த கட்சி கொஞ்சம் சரிஞ்சு போகும்போச்சுல எதிர்கட்சியில போய் இருந்துகிட்டு அவனுக்கு விரோதமாகவே தூஷணமான வார்த்தைகளை பேசுவாங்க. ஏன் நம்மளுடைய குடும்பத்துல பார்த்தாலும் சரி, சில வேளைகள்ல நம்மளுக்கு உண்டான பொருளாதாரத்துல நம்ம குறைஞ்சு போகும்போச்சுல நம்மளுக்கு விரோதமாகவே போய் சில தூஷணமான வார்த்தையை பேசுவாங்க. நம்மளுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்கன்னா கலகமான காரியங்கள்லாம் செய்வாங்க. நல்லதை பார்ப்போம், நல்லதை பகிர்வோம்.